சூரி என்ன கைது கட்டணும்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் தட்டம் சரியா வேலை செய்யணும். எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சந்தேகம் சார். பேரை சொன்னோம்னா என் கை தட்டில விசில் அடிக்கிறாங்க. நீங்க பேசுறது எனக்கு கூட அமைதியா இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க? எத்தனை படத்துல கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? 3 படத்தை நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். கதை நாயகன் அடுத்த 2 படத்துல நடிக்க போறேன் சார். 2 படத்துல நடிக்கிறேன். கதாநாயகனா ஒன்று ஆக்குறது வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சீங்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? இதுவும் பதிவு தான் சார். வாழ்நாள் பதிவு தான் சார். எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா ஒரு பேரை சொன்ன உடனே நிறைய கைதட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கைதட்டுவாங்கன்னு பார்த்தேன். பட்டணல சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால கைதட்டுவாங்கன்னு நினைச்சு சொன்னா கைதட்டல. அதனால தான் அவங்க கூப்பிட்டு இருக்கின்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளவு எங்க இருந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்றப்ப இவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சி சந்தோஷமா இருக்கணும். கேட்டால் சத்தனை பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்றது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி தேங்க்யூ சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடக்கல. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததுன்னா எப்படி இருந்ததில்ல? அதே போலதான் ஒரு படம் உருவாக்குறதும். வரேன் இங்க வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்க ஆடு போட்டு இல்லையா? சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாருங்க கண்ட்ரோலுக்கு பண்ணிக்கணும் சார். என் மேல போகிறாங்க சார். இல்லை நீங்க உங்க 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் நீங்க அவ்வளோ தூரம் கவர்ந்து வந்து வச்சிருக்கீங்களா இல்லை நிஜமா கூண்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க தான் சொன்னீங்க. ஆமா சார், ஆமா சார். நீங்க தான் சூரிய வந்து ஆள் கூப்பிட்டு வந்து. ஆமா சார், ஆமா சார். அதுதான் எனக்கு சொன்னாங்க. இங்க இது நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு படமாம் தினமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்கிறேன்னு நான் பாடுறேன். அவ்வளோதான். அதை தினமும் ஓ நினப்புன்னு கதாநாயகி போட்டாச்சு. அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துனதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இல்லை சார் உங்க வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன். மனசுல ஒரு அமைதியா மனசுல ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவரு சொல்லி அவர் கர்நாடகம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரு கர்நாடக மியூசிக்ல ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து
அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்க இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க நீங்கள் வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். நன்றி. வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்குறீங்க. நான் தான் முதல் ரசிகர். எனக்கு தான் முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளவு பேரும் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சார் பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. யார் யார் சார்? ராஜீவ் மேனன் சார். யார் அந்த கேமரா பண்ணுவார்? அவரா? ஆமாம், அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன். சார் லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்து அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஏன்னா அவர் தான் டைரக்டர். அவர் டிசைட் பண்ணார். அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல. டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும், எம்டியாக ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்குல ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். இந்த போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதி வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படி தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருங்க சார் நான் சொல்ல முடியும். வெற்றிமாறன் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சினா அது பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணாரு. ஃபுல்லாக வந்து அது திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாட்டுட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த முகம் இப்படி எது வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுக்குங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் போனதில்லை. எல்லாரும் பேசுறதையும் அவர் கேட்டார். வெற்றிமாறன் சார் நீங்க முதலே பேசி நீங்க போயிடுங்க அப்படின்னாரு. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம்
இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உங்களை பற்றி அவர் சொன்னார், சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டுன்னு சொல்லு. நன்றி எல்லோருக்கும்.